ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் ரெசிபி. மீன் வறுவல் மாதிரி நல்லா காரம் உப்பெல்லாம் இறங்கி நல்லா நமக்கு ஒரு சிலர் செய்யறதெல்லாம் சும்மா மேலாப்பில் உப்பு காரம் தடவி செய்வாங்க. அதில் உள்ள காரம் உப்பு இறங்காது. இது நல்லா காரம் உப்புலாம் இறங்கி நல்லா காரசாரமான புளிப்பான சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கருணக்கிழங்கை ஒரு சின்ன பீஸ் எடுத்து அது தோலெல்லாம் சீவிட்டு இப்படி அழுத்தினா இப்படி உள்ள போது பாருங்க. ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி நகம் உள்ள அழுத்தினா உள்ள இறங்குது பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கணும். ரொம்ப நைஸாக போடலாம், ஆனால் போட்டிங்கன்னா சிப்ஸ் மாதிரி வரும். இது மாதிரி கொஞ்சம் திக்கா போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மீன் வறுவல் சரி மென்று சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நான் வேக வச்சு தண்ணியை எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்துக்கிட்டேன். இது புளி தண்ணி, சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு 2 தண்ணி கரைச்சி இப்போ அதுலேயே உப்பு போட்டு ஊற வச்சிருந்தேன். அதனால நான் உப்பு இதில் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு இதுலேயே இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் அது ஒரு கொஞ்சமாக. இது நான் ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அந்த பவுடர். அதில் மிளகு, சீரகம், தனியா, மிளகா, தோரம்பருப்பு எல்லாம் இருக்கும். அது நான் ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அந்த ரெசிபியை நான் திரும்பியும் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற நார்மல் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரம் உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படியே அடுப்பில் வச்சு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்சிருந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இதை அப்படியே பெரட்டி கொடுக்கணும். அது எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா திக்கா எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு அப்படியே விட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் அந்த மசாலாலாம் ஊறி நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல கிடைக்கும். அது ஒரு 2 to 3 நிமிஷம் கலந்த பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், திக்காய் வருது பாருங்க. நல்லா அந்த கருணக்கிழங்குல நல்லா கோட் ஆகுது பாருங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்யறது. இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகணும். ரொம்ப கலந்து கொடுக்கும்போது உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையா கலந்து கொடுங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா நம்ம எல்லா மசாலாவும் அதுல கோட் ஆயிடும். கோட் ஆன பிறகு இறக்கி வச்சுட்டு ஒரு தோசைக்கல், நம்ம சப்பாத்தி கல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம மீன் வறுக்கிற கல், அந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு நம்ம இதை வறுத்து எடுப்போம். இப்போ இதில் எதுவுமே ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல. இது அப்படியே அந்த மசாலா ஊறுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ தெரியுதுங்களா, எல்லா மசாலாவும் நல்லா அந்த ஈரம்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. வெறும் இப்போதைக்கு மசாலா மட்டும்தான் இருக்கு. இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சு அப்படியே தான் இருந்தது. ஃப்ளேம் எதுவுமே ஸ்லோ ஸ்பீடு அந்த மாதிரிலாம் வைக்கல. இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு தவால இந்த மாதிரி எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் மசாலா ஊறி. இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. வீட்டில் எல்லாரும் இதே தான் திரும்பி கேட்பாங்க. இது தயிர் சாதம், பிஸ்மில்லா பாத்து, அப்புறம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி எல்லாத்தையுமே போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கால வரைக்கும் செவக்க வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இதுவே நீங்கள் ஃபுல் டீ போட்டு செஞ்சீங்கன்னா மேலே கலர் மாறும், ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது உள்ள வரைக்கும் நல்லா செவந்து நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும் கிறிஸ்பியாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.